எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆகர்ஷிக்கும் சக்தி உள்ள ஆத்மாக்கள். ஒரு ஆத்மா இப்படி கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குது, வேற சில மாநிலங்களும் நடக்குது. இப்போ தமிழ்நாடு எலெக்ஷனை வச்சு அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாருன்னா, சில கட்சிகள் கூட்டம் நடத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காசு கொடுத்து பிரியாணி தரேன், அந்த செலவு பண்ணுறேன், இந்த செலவு பண்ணுறேன், கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ஆளுங்களை கூப்பிடுறாங்க. அப்படிதான் அவங்க கூட்ட முடியுது. சில பேரை பார்த்தா மக்களே தேடி கண்டுபிடிச்சு போகிறாங்க. ₹1 தர தேவையில்லை, நான் அவரை பார்க்கறதுக்காக கூட்டம் போடுது. அவர் எதை சொல்கிறாருன்னா, விஜய்ன்ற நடிகரை பற்றி சொல்கிறார். அவர் கூடுற இடத்துலலாம் ஆயிரக்கணக்கில் மக்கள் வராங்க. அப்போது இந்த மாதிரி ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி சில ஆத்மாக்களுக்கு இருக்குல்ல, இவங்களை பற்றியெல்லாம் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி சக்தியெல்லாம் வருது அப்படின்னு கேட்டிருந்தார். அவருக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். சரி, இந்த சப்ஜெக்ட் தான் எடுக்கிறோம், இருந்தாலும் இதை பற்றி நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு பேசினா நல்லாயிருக்கும். அப்போது நான் தேடின விஷயம் என்னென்னா, இன்றைய நிலைமையில் உலகத்திலேயே நிறைய ஃபேன் ஃபாலோயிங் யாருக்காவது இருக்கா அப்படின்னு தேடி பார்த்ததில் கண்டுபிடிச்ச பதில் என்னென்னா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபுட்பால் பிளேயரு. அவர் தான் உலகத்திலேயே மக்களை அதிகமாக ஆகர்ஷிக்கிறார். அவருக்கு இன்ஸ்டாகிராமில் மட்டும் 670 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. வேற சோஷியல் மீடியாலாம் சேர்க்கும் போது 800 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களாம் உலகம் ஃபுல்லாக. ஸோ யாராவது ஒரு தனி மனிதனை உலகம் ஃபுல்லாக யாராவது தேடுறாங்கன்னா இவரை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோ நம்பர் 1ல் இருக்காரு. லியோனல் மெஸ்ஸி அர்ஜென்டினாவோட பிளேயரு, அவர் 2வது இடத்துல இருக்கார். இது உலகம் ஃபுல்லாக. அடுத்து நான் தேடினது என்னென்னா, இந்தியாவில் யாரை மக்கள் அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தேடினேன். அது யாருக்கிட்ட எந்த பேரில் நிற்குதுன்னா, விராட் கோலி அப்படின்னு நிற்குது. ஓகே, அவருக்கு இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்தியாவில் அதிகமாக ஒருத்தர் தனிநபரை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவர் தான். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, அவருக்கு 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அவர் அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. ஓகே, இது அங்கே. சரி, தமிழ்நாட்டில் யார் அதிகமாக மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறதுல கிடைச்ச பதில் என்ன, ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு பார்க்கும்போது அது ரஜினிகாந்த். அவர் தான் ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்கிறாங்க. ஆனால் கரண்ட்டாக யாரா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விஜய் தான். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தலை தான், அஜித், அவர் தான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆகர்ஷிக்கும் சக்தி உள்ளவர். இவங்களுக்கு இந்த ஆத்மாவுக்கு எப்படி அந்த பவர் கிடைக்குது அப்படின்னு இதுக்கு நேரடியான பதில் கிடையாது. ஆனால் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ராஜயோகத்துப்படி ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அந்த ஆகர்ஷிக்க சக்தி இருக்கு. சில ஆத்மாக்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆகர்ஷிக்கும் சக்தி யாருக்கு அதிகமாகும் ராஜயோக பாஷையிலன்னா, யாருக்கு தூய்மை அதிகமா இருக்கோ அவங்களுக்கு இருக்கும். நம்ம சொன்ன இவங்கெல்லாம் பயங்கர தூய்மையான வாழ்க்கை வாழ்றாங்க, அந்த ஆங்கிள் எல்லாம் பதில் கிடையாது. இருந்தாலும் இவங்க ஆத்மாவுக்கு ஒரு சக்தி இருக்கு, ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி இருக்கு, அதனால இவங்க ஆகர்ஷிக்கிறாங்க. இது இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். என்னுடைய பார்வை சொல்றோம், உலகத்திலேயே ஆல் டைம், இப்போ எப்படி ஆல் டைம் சொல்லலை, இப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோ இப்போ இருக்கிறாரு, அவர் இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 இருக்காரு. ஆல் டைம் ஃபுல் ட்ராமாலே 5000 வருஷ கணக்கில் பார்த்தா அதிகமாக ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி, நான் சொல்றது பிறப்பு எடுத்தவங்க, பூமியில பிறப்பு எடுத்தவங்க அப்படின்னு கணக்கு பார்த்தா என்னுடைய பார்வையில் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர் ஒரு ப்ரொஃபெட். அதனால கிறிஸ்டியானிட்டின்னு ஒரு மதம் வந்தது. அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க தான் இப்போ உலகத்தில் ஜாஸ்தி, ஒரு 33% என்ன வராங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்குது இஸ்லாம். ஓகே, அதோட ப்ரொஃபெட் 2வது இடத்துல வந்துடுவார் அப்படி பார்த்தா. ஓகே, அப்படி பார்த்தா 3வது இடத்துல புத்திசம் அப்படின்னு சொல்லலாம். ஹிந்துயிசம்க்கு நமக்கு தனியாக ப்ரொஃபெட்லாம் கிடையாது. ஓகேவா? அது ரிஷி முனிவர்கள் காலத்துலேருந்து இருக்கு. அது சனாதன தர்மத்தினுடைய வழித்தோன்றல் தான் ஹிந்து தர்மம்னு நம்ம இன்னைக்கு சொல்லிக்கிறோம். ஓகே, அப்படி பார்க்கும்போது நான் ராஜயோகமும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஹோல் ட்ராமாவையும் பார்த்துக்கிட்டு அப்படி பார்க்கும்போது அதிக ஆத்மாக்கள் ஆகர்ஷிக்கிறவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான், ட்ராமா படி. ஓகேவா? இவங்க எல்லாரும் உலகமே கடவுள் நம்பிக்கை இல்லை இருக்கு
இந்த தர்மம் அந்த தர்மம் எது சொன்னாலும் அவங்க கும்புறது கடைசியாக ஒருத்தர் தான், இறைவன். ஓகே, அவரோட நம்ம என்ன சொல்றோம், பரமாத்மான்னு சொல்றோம். பரம்னா உயர்ந்ததுன்னு உயர்ந்தன்னு அர்த்தம். அவரை தான் நம்ம ஆத்மாக்களின் தந்தைன்னு சொல்றோம். அவருடைய இயற்பெயர் வந்து சிவன், உலகம் வர அல்லா ஜஹா காடுன்னு சொல்லுவோம். அவரையே நம்ம இந்த கணக்குல எல்லாம் சேர்த்துக்கவே இல்லைன்னா நம்ம வந்து மனித பிறவி எடுத்து ஆகர்ஷிக்கக்கூடிய சக்திகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். இறைவன் பிறப்பிறப்புலேயே வர்றது கிடையாது. ஸோ நம்ம அந்த லிஸ்ட்ல அவர் சேர்த்துக்கவே முடியாது. ஸோ அவர் டோட்டலாக டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஓகேவா? அவரு 800 கோடி பேர் ஆகர்ஷிக்கிறார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவர் வந்து சரீரம் எடுக்காதனால நம்ம அந்த பிக்சர்ல கொண்டு வரல. ஸோ ராஜயோகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப 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 தூய்மை ஆகிட்டே வரும்போது, இது வந்து ராஜயோகங்களுக்கு பொருந்தும். அப்படி தூய்மை ஆகும்போது உங்களுக்கு உங்கள் ஆத்மாவுக்கு வந்து ஒரு ஆகர்ஷிக்கும் சக்தி இருக்கு. அதாவது நம்ம ரோட்ல நடந்து போனாவே இறைவனை நம்ம ரூபத்தில் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்றார். ஸோ நமக்கு அந்த ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி நமக்கு வரும். ஒரு தேவதை ரோட்டில் நடந்து போகிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் பொதுமக்களுக்கு வரும் அப்படின்னுலாம் சொல்கிறான். ஓகே, இப்போ நடிகர் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம், இது என்னுடைய பார்வை என்னென்னா, அவர் ஒரு ஆக்டரு. எங்கே பார்த்துருக்கோம்? சினிமாவில் பார்த்துருக்கோம், தியேட்டரில் பார்த்துருக்கோம். ஓகேவா? நேரடியாக ஒரு இடத்துக்கு வராருன்னா கண்டிப்பாக அவர் பக்கத்தில் போய் பார்த்தா நல்லா இருக்கும்னு ஒரு இயற்கை எல்லாருக்கும் தோன்றுறது தானே. அப்படி போய் தான் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்றதான் என்னுடைய புரிதல். அந்த கூட்டத்துக்கு போயிட்டாங்க பார்த்துட்டாங்கன்றதுனால அவர் ஓட்டு போடுவாங்களான்னா டவுட்டு தான். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து கேரளா மக்கள் வந்து அந்த விஷயத்தில் நான் பாராட்டும். எப்படின்னா, எல்லா படத்தையும் பார்ப்பாங்க, எல்லா படத்தையும் பற்றி நல்ல நல்ல விமர்சனம் மக்கள் வைப்பாங்க. ஆனால் அவங்கள யாரையுமே அரசியல்வாதியாக அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க, பெருசாக மதிக்கவே மாட்டாங்க. அரசியல்வாதி ஆகிட்டாங்கன்னா, அரசியல்வாதினா அரசியல் ஒழுங்காக பண்ண தெரிஞ்ச அரசியல்வாதி வந்ததே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. கேரளாலையும் வந்திருக்காங்க, அவங்களும் கொஞ்சம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும், வருஷக்கணக்காக வந்து கட்சிகள் இருந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தால்தான் அவங்க வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க கேரளாவில். இங்கே வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ்ஃபுல் சினிமா நடிகர் அரசியலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஒருத்தர் தான், எம்ஜிஆர் தான். பாக்கி எல்லாரும் இருந்திருக்கிறாங்க, ஆனால் அந்த அளவுக்கு சக்ஸஸ் பார்த்துருக்காங்க. ஆனால் இவரை மாதிரின்னா யாரும் கிடையாது. ஜெயலலிதா அவங்களும் இருந்திருக்காங்க, நடிகையாக இருந்தாங்க, சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க, நிறைய வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க, எல்லாம் கரெக்டு. ஆனால் எம்ஜிஆர் அளவுக்கு பாப்புலாரிட்டி சினிமாவில் இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இந்த அம்மாவே அவருடைய ஆகர்ஷணத்தில் தான் சினிமா விட்டு அரசியல் பக்கம் போனாங்க. அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆனால் இது உலகம் தெரிஞ்ச விஷயம். விஜய், ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்து பார்த்தார், பண்ணணும்னு வந்தார், அவரால் பண்ண முடியல. ஆனால் அவருக்கு இருக்க பாருங்க, ஆல் டைம் ஃபேவரட் தமிழ்நாட்டுக்கு வந்து ரஜினிகாந்த் தான். ஆனால் அவரால் அரசியல் பண்ண முடியல. சிவாஜி கணேசன், நடிகர் திலகம், அவர் கட்சி ஆரம்பித்து சொத்து வித்தது தான் மிச்சம். அவரால் ஆகர்ஷிக்கும். ஸோ ஒரு இடத்துல ஆகர்ஷிக்க முடிஞ்சவங்க, நடிப்பால் சினிமாவில் ஆகர்ஷிக்க முடிஞ்சவங்களால பாலிடிக்ஸில் பண்ண முடியல. ஓகே, ஸோ இவருக்கு கூடுற கூட்டம் வந்து அவரை பார்த்து 100 வாட்டி அப்படின்றதுக்காக வர கூட்டம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். இது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வைக்கிறேன். ஒரு சென்னை ஒரு மீட்டிங் நடக்குது, உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் வீட்டை விட்டு இறங்கி போனாவே பார்த்துடலான்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக நீங்கள் போய் பார்ப்பீங்க. ஏன்னா நான் கூட தான் பார்ப்பேன். ஏன்னா ஒரு ஆக்டர் அவர் பார்த்தேன். இப்போது அவரை பார்த்தாச்சு, நீங்கள் ட்ரிச்சியில் இருக்கீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ட்ரிச்சிக்கு அவர் வராருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போய் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து போய் பார்ப்பீங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா ஏற்கனவே அங்கே பார்த்துட்டேன், சென்னையில் நேரடியாக வரும்போது நான் பார்த்தேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்தார் பார்த்துட்டேன். அதான் சொன்னேன், ஆகர்ஷிக்கும் பவர்னா என்ன அர்த்தம்னா, எங்கே போனாலும் சரி நம்ம அந்த ஊரில் இருந்தோம் டப்புன்னு அடிச்சு பிடிச்சி போயிடணும். அதுதான் ஆகர்ஷிக்கக்கூடிய பவர். கரெக்டாக இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி உணர்வு தான். ஒரு வாட்டி பார்த்துடணும், அவ்வளோதான். ஒரு வாட்டி பார்த்துட்டா திருப்தி. அப்படி அவருக்கு ஒரு டைஹார்டு ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க தான் இந்த மாதிரி வண்டியெல்லாம் பிடிச்சின்னு எந்த ஊருக்கு போனாலும் போவாங்க வருவாங்க. அதெல்லாம் அப்படி இருக்கவே மாட்டாங்கன்னு நம்ம சொல்லலை. ஆனால் அதெல்லாம் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்க முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி ட்ராமாவில் இருக்குது, ஆத்மாக்களுக்கு ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி இருக்குது, அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இது எப்படி வந்தது? ட்ராமாவில் சில ஆத்மாக்களுக்கு அந்த மாதிரி சக்தி கொடுத்துருக்காரு பரமாத்மா, அதனால இவங்க ஆகர்ஷிக்கிறாங்க, அவ்வளோதான். இதே மாதிரி அவரை வந்து பல, இப்போ விஜய்க்கு வந்து 50s இருக்கும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். விஜய்க்கு வந்து ஒரு 70s ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு இதே மாதிரி ஆகர்ஷிப்பாரான்னா டவுட்டு தான் எனக்கு. இப்போ ரஜினிகாந்த் பரவாயில்ல, அவர் 70sல இருக்காரு, ஆனால் இன்னைக்கும் ஆகர்ஷிக்கிறாருல்ல. ரஜினிகாந்த் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, என் குழந்தைங்களுக்கு அவரையும் தெரியும். ஒரு படம் பார்த்ததுக்கு இல்லை ரஜினிகாந்த் படம் பசங்க. ஆனால் ரஜினிகாந்த் தெரியாதுன்னு சொல்ல முடியாது, பசங்களுக்கு தெரியும்.
அதுதான் ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி. சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது சூப்பர் ஸ்டார்னா அவர் தான். ஏன்னா படமே பார்க்குறனாலும் அவரை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. சினிமானா, தமிழ் சினிமானா ரஜினிகாந்த், கமலஹாசன், இப்படி சில பேர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ, அது எல்லா ஜென்ரேஷனுக்கும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ, அது வந்து ஒரு தனி இதுதான். சரியா? ஸோ இந்த ஆத்மா கேட்ட கேள்வி ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி எப்படியோ வந்ததுன்னா, ட்ராமாவில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதனால் ஆகர்ஷிக்கிறாங்க. இவ்வளோதான் நான் தெரிஞ்சுக்கிட்டது. வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது, உங்களை பொறுத்த வரைக்கும் ஆகர்ஷிக்கிற சக்தி எப்படி வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.